தமிழர்கள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில். அதனால் பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். நான் போர் சூழக்கூடிய உருவாக்கம். ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது. தனித்து வேற இருக்காங்க. இவர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் வந்து சேரும். 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிரன். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த பராபவ வருஷம் சித்திரை மாதத்தின் பலனை பார்க்க போகிறோம். சித்திரை மாதம்னு சொல்லக்கூடியது 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான நாட்கள். சரி, உங்களுடைய ராசிநாதன் 12ல் இருக்கார் அப்படின்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். சூரியனோடு சேர்ந்து இருக்கார். இதில் என்னென்னா 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் நிச்சயமாக அதனுடைய காரகத்துவத்தை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா சூரியன் அங்கே உச்சபலம் பெற்று போகிறார். அதனால் 12ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நிச்சயம் வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நிச்சயமாகவே நடக்கும். 12ஆம் இடம் சூரியன் இருக்கிறது அப்படின்னு பார்த்தேனால் கண்டிப்பாக தூக்கத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவா, அதாவது ஏதாவது எமர்ஜென்சியில் அட்மிட் ஆகிருக்கிறவா, உடல்நல குறைவால் அட்மிட் ஆகிருக்கிறவா, அவளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்து சூரியன் நிச்சயமாக ஒரு சர்ஜரி அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்தில் ராசிநாதன் உங்களுடைய ராசியில் வரார். அதனால் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அதை தவிர திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் முடியும். ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிற சப்தமத்தில் உங்களுடைய ராசியையும் பார்க்குறாரு. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 1/6க்கு உண்டானவர் ராசியிலேயே போயிருக்கிறது பெரிய விசேஷம். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன், அந்த மாதிரியான கடன் கொடுத்ததெல்லாம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோட பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறு சிறு பின்னடைவு வரும். இருந்தாலும் ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால சிறு சிறு பின்னடைவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 11ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் சனியோடு சேர்ந்துருக்கா. புதன் பார்த்தோம்னா 23/4 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வர 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வர்றதுனால நிச்சயமான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுப செலவுகளாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தோம்னா 9/5/2026 அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசியிலேயே வரார். உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கு 12ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது, குடும்பஸ்தானத்துக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியிலே வரார். அதுவும் நட்பு வீடு தான். கவலைப்பட தேவையில்லை. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 5ஆம் அதிபதி ராசியிலே இருந்து சுக்கிரனோட சம்பந்தப்படுறது ரொம்ப பெரிய விசேஷம். அதோட பார்த்தோம்னா தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். அது தவிர தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம்.
12ஆம் அதிபதி 12க்கு 12 இருக்கிறதுனால செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் அடங்கும். கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா 12க்கு 12ன்னு சொல்லக்கூடிய இடத்துல தேவையற்ற செலவுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அது தவிர பார்த்தீங்கன்னா செவ்வாயும் இந்த மாத கடைசியில், அதாவது சித்திரை மாத கடைசியில் வந்து மாறிவிடுறார். 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயும் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அதனால் தூக்கம் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு, தூக்கங்கள் கெடக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நிச்சயமாக வரும். அது தவிர இந்த ஆஸ்பத்திரி அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவளுக்கு சர்ஜரி வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது அட்மிட் ஆகிருக்கிறவளுக்கு சர்ஜரி வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் வேறு வருது 12ஆம் இடத்துல, அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது. அது தவிர பார்த்தோம்னா சப்தமாதிபதி 12ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால் கூட்டு தொழிலில் வந்து சிறு சிறு பின்னடைவு இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய சுகங்கள் கெடும். 4ஆம் இடத்துல கேது பகவான், அவரும் போய் கேதுவுக்கு வீடு கொடுத்தவரான சூரியனும் போய் 12ஆம் இடத்துல போய் உட்கார்றது, உங்களுடைய சுகங்கள் கெடும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலையானால், உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தீர்க்கமான சிந்தனை இருக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதோட திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோட பார்த்தலையானால் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. அதோட தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தொழிலில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இருந்தாலும் செலவுகளும் அதுக்கு ஏற்றாறு போல் இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி வந்து 12ஆம் இடமான விரயத்தில் போய் உட்கார்றதுனால தேவையற்ற செலவுகள் சற்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து சற்று பின்னடைவு, செலவுகள் அதிகமாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது சந்திராஷ்டமம். சரி, இந்த சந்திராஷ்டமத்தின் பொழுது என்னென்ன நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/5/2026 7/5/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க, பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற பொசிஷன் வந்தது. ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை வந்து வாங்கி கொடுத்துட்டு போங்க. அகத்திக்கீரை கட்டு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போங்க. சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக இது கருதப்படுகிறது. சரி, இந்த மாதம் வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா எந்த ஊர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே இருக்கார். அதனால் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா ஸ்ரீரங்கம் போய் தாயாரை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும், எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.